கோபாலகிருஷ்ணன், இப்போது நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் மீண்டும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் 8:30 மணிக்கு ஆரஞ்சு அலர்ட் இந்த 4 மாவட்டங்களுக்கும் விடுக்கப்பட்டதால் இன்று பிற்பகலில் 2 மணிக்கு பிறகு மழையின் அளவு குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தியாக அது இருக்கும் என்றும், ரெட் அலர்ட் மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு சென்று விட்டது என்றுதான் அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தோம். இப்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் மீண்டும் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது. தூத்துக்குடி, நெல்லைக்கு மீண்டும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 மாவட்டங்களும் வெள்ள நீரில் முழுமையாக தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. 200 ஆண்டுகளில் இல்லாத மழை பொழிவு தூத்துக்குடி, நெல்லையில் பொழிந்திருக்கிறது. காயல்பட்டணத்தில் சதத்தை 100 சென்டிமீட்டரை நெருங்கி கொண்டிருக்கிறது. 95 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக காயல்பட்டணத்தில் மழை பொழிந்ததால் தாமிரபரணி ஆற்றிலும் அதன் அருகில் உள்ள பல்வேறு நீர்நிலைகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இப்போது தாமிரபரணி ஆற்றில் 1 லட்சம் கன அடி தண்ணீர், வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் இன்று பிற்பகலில் மீண்டும் 21 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பொழிவு நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெய்யும் என்ற எச்சரிக்கை மீண்டும் விடுக்கப்பட்டிருப்பதால் மக்கள் மேலும் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்கள் முடங்கியுள்ள சூழ்நிலையில் இந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் மீண்டும் 21 சென்டிமீட்டர் மழை பெய்தால் காயல்பட்டினத்தில் 100 சென்டிமீட்டரை தாண்டிவிடும். நெல்லை மாவட்டத்தில் 80 சென்டிமீட்டரை தாண்டி மழைப்பொழிவு பெய்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் ஒட்டுமொத்தமாக மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு 1 வார காலம் ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போதே ரயில் போக்குவரத்து துண்டிப்பு, பேருந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இலகு ரக வாகனங்கள் எங்கும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதன் மூலமாக 4 மாவட்டங்களும் மீண்டும் அதிகபட்சமாக மழைப்பொழிவை சந்திக்க நேரிடும். 21 சென்டிமீட்டரில் இருந்து அங்கு கூடுதலாக பல சென்டிமீட்டர் மழை மீண்டும் இன்று பிற்பகலில் பெய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையின் மூலமாக தெரிய வருகிறது. 50 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பலத்த காற்று வீசி மழையும் பொழிந்தால் ஏற்கனவே ஏற்பட்டுள்ள அந்த வெள்ளப்பெருக்கை குறைக்க முடியாது, சேதத்தை அளவிட முடியாத அளவுக்கு இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையால் பாதிப்பு ஏற்படும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையின் மூலமாக 4 மாவட்டங்களிலும் மீட்பு பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேலும் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. தாமிரபரணி ஆற்றில் அந்த அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதன் மூலமாக பாபநாசத்தில் இருந்து நெல்லை வரை தாமிரபரணி கரையோர ஊர்களான இந்த பாபநாசம், விக்கிரமசிங்கபுரம், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, வீரவநல்லூர், சுத்தமல்லி, குறிச்சி, மேலப்பாளையம் மற்றும் திருநெல்வேலி டவுன், கொக்கரகுளம், வண்ணாரப்பேட்டை ஆகிய தாமிரபரணி கரையோர ஊர்கள் அனைத்தும் இப்போதே வெள்ளத்தில் மிதக்கிறது. இது மேலும் அதிகரித்தால் ஒட்டுமொத்த திருநெல்வேலி மாநகரமும் மாவட்டமும் மழை வெள்ளத்தால் சூழப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது, தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வீதிகளிலும் மழை வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஏற்கனவே 50 61 சென்டிமீட்டர் வரை இந்த தாமிரபரணி கரையோர ஊர்களில் மழை பெய்திருக்கிறது. இந்த மழையானது இன்னும் அதிகரித்தால் என்ன ஆகும் என்பதே அந்த மாவட்ட மக்களுக்கு மேலும் மேலும் அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவலாக இருக்கிறது.